गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மே மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை. நந்தனநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம். அதில் சுத்த சப்தமி இன்னைக்கு, ஆயில்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட விஷத்தியான இன்னைக்கு நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 31வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்திலேருந்து அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போகிறோம். போன தடவை நம்ம பார்த்தது இதே அத்தியாயத்தில் முதல் 21 ஸ்லோகங்களை நம்ம அத்தியனம் பண்ணோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கபிலாவதாரம் எடுத்தவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். அதில் அம்மாட்ட சொன்னாள், அம்மா, பூர்வத்தில் பண்ண பாப்பத்தினாலையும் புண்ணியத்தினாலையும், பாப்பம் புண்ணியம் இதனுடைய மிஷ்டத்தினால
ஜீவனானது, ஒரு ஆத்மாவானது மனுஷிய ஜீவனாக பிறக்கிறது கர்ப்பத்துக்குள்ளே. அப்போது மனுஷிய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் எப்படி எப்படியெல்லாம் சிரமப்படுறது, எப்படி எப்படியெல்லாம் யோசிக்கிறது என்பதெல்லாம் முதல்ல 21 ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்போ சொல்லி முடிக்கிறதே 21வது ஸ்லோகத்தில் அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசு பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவானை ஸ்மரித்து அது நினச்சிக்குமா, ஆஹாஹா என்னுடைய பூர்வத்தில் பண்ண பாப்பத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் இந்த கர்மாவனுடைய மிஸ்ரத்தினால இந்த மனுஷிய ஜென்மாவை எடுத்து வயத்துக்குள்ளே உட்காந்துருக்கேனே சிசுவாக, நான் என்ன பண்ண போகிறேன், பகவத் சரணத்தில் பக்தியை வச்சு நான் மோட்சத்தை அடைய போகிறேன், இந்த புனகா ஜனனம் மரணம் இதெல்லாம் வந்துட்டுருக்கே, இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை அடைய போகிறேன் என்பதாக நினைக்கும்னு சொல்லி அதான் 21வது ஸ்லோகத்தில் சொன்னாள். தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானமாஷு தமசா சுஹ்ருதாத்மனைவ பூயோ யதா யசனமே ததநேகரந்திரம் மாமே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணுபாதா. பகவானுடைய சரணங்களில் மனசை வச்சு இந்த சம்சாரம் ஜனன மரணத்துலேருந்து விடுதலை அடைய போகிறேன்னு நினச்சிக்குமாம். கர்ப்பத்துலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற சிசு அப்படின்னு சொல்லி அதோடு நம்ம போன தடவை வாசித்து முடித்தோம். இந்த தடவை 22வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே 31ோऽध्यायः 22வது ஸ்லோகத்திலேருந்து அத்தியனம். கபில உவாச்ச ஏவம் கிருதமதிர்கர்ப்பே தசமாஸ்யாஸ்துவன் ரிஷிः சத்ய க்ஷிபதி அவாச்சீனம் பிரசூத்யை சூதிமாருதः. கர்ப்பத்துக்குள்ளே இவ்வாது கபிலர் சொல்கிறார் அம்மாவை பார்த்து, கர்ப்பத்துக்குள்ளே இப்படி நினச்சிட்டு இருக்கிற அந்த புத்தியோடு இருக்கப்பட்ட ஜீவன் இருக்கே, பகவானை தான் பிரார்த்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஜீவனை 10 மாதங்கள் முடிஞ்ச உடனே சூத்திகா வாயுன்ட்டு ஒரு வாயு அது புஷ் பண்ணி அவனை தலைகீழாக வெளியில் தள்ளுறதுன்னாள். தலைகீழாக வெளியில் தள்ளுமாம். அது சொன்னாள். தேனாவசிருஷ்டா சகசா கிருத்வா வாக் சிர ஆதுரஹ வினிஷ்கிராமதி கிருச்ரேன நிருச்வாசோஹத ஸ்மிருதி. இப்படி அந்த சூத்திகா வாயுங்கிறது அந்த குழந்தைய ஜீவனை தலைகீழ பண்ணி வெளியில் பிடிச்சி தள்ளுறது கர்ப்பத்துக்குள்ளேருந்து. அப்போது எப்படி ஒரு கரும்பை ஆலையில் போட்டு அமுக்கினாக்க அது அப்படியே நெசுங்கி போய் பிழிச்சு எடுத்து பீச்சு அடிக்குமோ, அப்படி அந்த சிசுவானது கீழே அந்த வாயுனால் தள்ளப்பட்டு அது வடக்குன்னு வெளியில் விழறதாம். விழுந்தோடனே அதுக்கு மூச்சு கீச்சுன்னா இல்லை, அப்புறம்தான் மூச்சு ஆரம்பிக்க போகிறது. அப்படி மூச்சே இல்லாமல் மூச்சை இட்டு போய் அது கீழே கஷ்டத்தோடு வெளியில் வருதாம். என்ன பண்ணும்னாள், பதிதோ புவ்யஸ்ரம் மூத்ரே விஷ்டா பூரிவ சேஷ்டதே ரோரூயதி கதே ஞானே விபரீதாம் கதிம் கதஹ. பதிதோ புவி ஆசிருக்கு மூத்திரே நாள் மலமூத்திராதிகள்லாம் சேர்ந்து மேலெல்லாம் ஈழின்னு இருக்கும். அதோடு கூட அது பூமியில் விழறதாம். அந்த சிசு விழுந்தோடனே எப்படி ஒரு புழு துடிக்குமோ அப்படி துடிச்சுண்டு கீழே விழுந்து கைகாலெலாம் உதைச்சுண்டு அதுக்கு கர்ப்பவாசத்தில் ஏற்பட்ட அந்த பகவத் ஸ்மரணை ஞானமெல்லாம் மறந்து போடுமாம். அப்போ விபரீத ஞானத்தோடு கூட அது அழத் தொடங்குமாம், கத்த ஆரம்பிக்கும் நாள். ரோரூயதி கதே ஞானே விபரீதாம் கதிம் கதஹ. கர்ப்பத்துக்குள்ளே உயர்ந்த நினைவுகள்லாம் இருந்தது, பகவத் சரணத்தில் நான் வைக்க போகிறேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த சிசுவுக்கு எல்லாம் மறந்து போடுமாம். அது அழுதுந்து வெளியில் கீழே விழும் நாள். பரச்சந்தம் ந விதுஷா புஷ்யமானோ ஜனேன சஹ
अनभिप्रेतमापन्नः प्रत्याख्यातुमनीश्वरः शायितो अशुचिपर्यङ्के जन्तुस्वेदज दूषिते नेशः कण्डूयनेङ्गानाम् आसनोत्थानचेष्टने तुदन्ती आमत्वचं दंशाः मशकाः मत्कुणादयः रुदन्तं विगतज्ञानं கிருமயः கிருமிகம் யதா. குழந்தைய என்ன அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே ஒரேடியாக அழுமாம். ஆனால் அதை பாலனம் லாலனம் போஷணம் எல்லாம் பண்ணுறதுக்காக ஜனங்கள்லாம் இருப்பாள். ஆனால் அந்த குழந்தைக்கு மனசில் என்னத்தினால அது அழறதுங்கிறது தெரியாதவாளாக இருப்பாள். அதனால் என்ன ஆகும்னால் அதுக்கு சொல்கிறதுக்கு வாயால் சொல்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு வயத்தெல்லாம் வலிச்சதுன்னா ஓஹோ பால் குடிக்கணும் ஸ்தன்யபானம் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்தன்யபானம் பண்ணி வைப்பாளாம். அதுக்கு அது தேவையில்லை. வயத்தை வலிக்கிறது அதுக்கு சிகிச்சை பண்ணணும். சில சமயம் பசியால் தனக்கு பால் வேணுங்கிறதுக்காக அழுமா. ஐயோ இந்த குழந்தைக்கு வயத்தில் ஏதோ வலி போல் இருக்குன்னுட்டு வேப்பெண்ணையை போட்டுவாளாம். அப்படி அதுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சிக்க தெரியாத ஜனங்கள் அதை பராமரிப்பாள்னு சொன்னாள். அதோடு கூட அது எங்கே இருக்கும்னால் எங்கே பார்த்தாலும் வேர்வையினாலையும் அழுக்குனாலையும் இருக்கப்பட்ட செய்யா படுக்கையில் படுத்துட்டு இருக்குமாம். வேர்வையில் மூஞ்சி அதில் மூட்டை பூச்சி கொசு இத்தியாதிகள்னால் கடிக்கப்பட்டு அழுமாம். அது அழற்ற என்ன நினச்சிப்பாளா எல்லாரும் அதுக்கு பசிக்கிறதுன்னு நினச்சிட்டு பால் கொடுப்பாளாம். ஆனால் அதுக்கு இந்த கிருமிகள்னால அது அந்த படுக்கையில் இருக்கப்பட்ட அழுக்குகள்னாலையும் அழுமாம். அது ஷாயிதோ அசுச்சி பர்யங்கே ஜந்து ஸ்வேதஜ தூஷிதே நேஷ கண்டூயனேங்கானாம் ஆசனோத்தானச்சேஷ்டனே துதந்தி ஆமத்வச்சம் தம்ஷாக கொசுக்கள் ஈக்கள் எல்லாம் கடிக்குமாம். மசகாக மத்குணாதயः ருதந்தம் விகதஜானம் கிருமயः கிருமிகம் யதா. ஒரு புழுபடுற சிரமத்தை அந்த குழந்தை சிசு பட்டுன்னு இருக்கும் நாள். இத்யேவம் சைஷவம் புக்த்வா துக்கம் பௌகண்டமேவ ச அலப்தா பீப்சிதோ அஜ்ஞானாத் யுத்தமன்யுः சுச்சார்ப்பிதः சகதேஹேன மானேன வர்தமானேன மன்யுனா கரோதி விக்கிரகம் காமி காமிஷு அந்தாய சாத்மனஹ. இப்படி இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருமா. வளர்ந்து சைஷவ பிராப்தம்ங்கிறது 5 வயசு. 5 வயசு மட்டும் இப்படி கஷ்டத்தோடு கூட எல்லாருடைய பரிச்சரணையினாலையும் எல்லாருடைய உதவியினாலையும் அது மெதுவாக வளருமா கஷ்டத்தைப்பட்டு. அப்புறம் சைஷவத்துலேருந்து என்ன ஆகும்னா பௌகண்டம்ங்கிறதான வயசு, அதாவது 12 வயசு 13 வயசு மட்டும் இருக்கப்பட்ட பிராயம், அது வரையும் தான் என்ன ஆகும்னா அப்போது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். தனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதெல்லாம் கேட்டு எல்லாரோடையும் சண்டை போடுமா அப்பா அம்மாவோட. எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு அது என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கோ அது கிடைக்காது. அப்பா அம்மாவால் கொடுக்க முடியாது, இல்லாட்டா கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்க மாட்டாள். அப்போ அவளோட கோபத்தை காட்டி சகதேகேன மானேன வர்தமானேன மன்யுனா, மன்யு கோபத்தை உண்டாக்கிண்டு எல்லாருடையும் சண்டை போடுவாளாம். அது என்ன ஆகும்னால் காமத்தை விருத்தி பண்ணிட்டு தனக்கு என்னென்ன வேணும்னு ஆசையை ஏற்படுத்திண்டு கரோதி விக்கிரகம் காமி காமேஸ்வந்தாய சாத்மனஹ. ரொம்ப அஜ்ஞானம் ஏற்பட்டு விஷயங்களில் ஈடுபாடு வச்சு தனக்கு பொருள்கள் வேணும்னு ஆசையோடு கூட அது கிடைக்காதனால கோபம் சோகம் இதை அடைஞ்சு தனக்கு நாசத்தை உண்டாக்கிப்பனான், சண்டை போடுவான் எல்லாரோடையும். அது சொன்னாலிங்க. இத்யேவம் சைஷவம் புக்த்வா துக்கம் பௌகண்டமேவ ச அலப்தா பீப்சிதோ ஜானாத் யுத்தமன்யுः சுச்சார்ப்பிதः சகதேஹேன மானேன
வர்த்தமானேன மன்யுனா, மன்யுனா வர்த்தமானேன, கோபம் பேராசை எல்லாம் மேலே மேலே விருத்தியாகிறதுக்கு அந்த பிராயத்தில் சான்ஸ் இருக்குது அந்த குழந்தைக்கு. கரோதி விக்கிரகம் காமி காமிஷ்வந்தாய சாத்மனா. இதெல்லாம் அம்மாட்ட சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த சம்சாரத்தில் மனுஷ ஜென்மா எடுத்த கூட அஜ்ஞானத்தினால இப்படி மறுபடியும் சான்ஸ் இருக்குது, மறுபடியும் கெட்ட கர்மாக்கள் செஞ்சு மறுபடியும் குழியில் விழறதுக்கு சான்ஸ் இருக்குமா, அதுக்கு தான் இந்த இந்த மாயை இருக்கே அப்படிலாம் உண்டாக்குமாங்கிறது சொல்கிறாரு. எடுத்து சைசவம் பிறந்த குழந்தை, கர்ப்பத்துலேருந்து வந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னென்ன பாடுபடுறது சிரமப்படுறதுங்கிறதுலாம் எடுத்து அம்மாவுக்கு சொல்கிறாள். அப்போ தான் அம்மாவுக்கு வந்து விராக புத்தி ஏற்படும், வைராகியம் ஏற்படுங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு வராள். பூதைஹி பஞ்சபிராரப்தே தேஹே தேஹ்யபுதோ சக்ருத் அகம் மமேத்யசத்கிராஹः கரோதி குமதிர்மதிம் ததர்த்தம் குருதே கர்மா யத்பத்தோ யாதி சம்ஸ்ருதிம் யோனு யாதி ததத் க்லேஷம் அவித்யா கர்மபந்தனः. பஞ்சபூதங்களுடைய சமூகத்தினால சேர்க்கையினால இந்த உடம்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசங்கிறதான பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட இந்த உடம்பு இருக்கே, அது எப்படி ஏற்பட்டதுனால் பூர்வ ஜென்மத்தில் இவன் பண்ணின கர்மாக்களுடைய பிராரப்தம் வசத்தினால இந்த இந்த ஜென்மா எடுத்திருக்கான், இந்த தேகத்தை உண்டாக்கின்னு இருக்கான். அந்த தேகத்தை என்ன பண்ணுவன், அகம் மமேத்யசத்கிராஹா கரோதி குமதிர்மதிம். மேலும் மேலும் அவனுக்கு இந்த மாயினால் என்ன ஏற்படும்னால், அகம் நான்கிற மனோபாவம் ஏற்படும். மம இதி இதெல்லாம் என்னது, மமக்காரம் அகங்காரம் இது ரெண்டும் ஏற்பட்டு இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட அந்த உடம்பை லாலனம் பாலனம் பண்ணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி கர்மாவை செய்வனான். எந்த கர்மாவனால் அவனுக்கு மனுஷ ஜென்மா ஏற்பட்டதோ அதே கர்மாவை மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பனான். ததர்த்தம் குருதே கர்மா யத் பத்தோ யாதி சம்ஸ்ருதிம். எந்த கர்மாக்களை செஞ்சதுனால மறுபடியும் பத்தனாகி மறுபடியும் விடுதலை இல்லாமல் சம்ஸ்ருதிம் சம்சாரத்தில் மறுபடியும் புனக ஜனனம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கானோ அதே கர்மாவை மறுபடியும் அவித்தியினாலே செய்வனான். யோனு யாதி ததத் கிளேஷம் அவித்யா கர்மபந்தனா. அவித்யை அஜ்ஞானம் கர்மா பண்ண வேண்டிய கர்மா பண்ணுற கர்மாக்கள் இதனால் பத்தனாகி மறுபடியும் புனக அவனுக்கு சான்ஸ் இருக்குது மறுபடியும் இந்த மாயையில் மாட்டிக்கிறதுக்குங்கிறதா சொல்கிறாள். பூதைஹி பஞ்சபிராரப்தே தேஹே தேஹ்யபுதோ சக்ருத் அகம் மமேத்யசத்கிராஹः கரோதி குமதிர்மதிம் ததர்த்தம் குருதே கர்மா யத்பத்தோ யாதி சம்ஸ்ருதிம் யோனு யாதி ததத் க்லேஷம் அவித்யா கர்மபந்தனா. அவித்யா கர்மபந்தனா. யத்யசத்பிஹ பதி புனः शिष्णोदरकृतोद्यमैः आस्थितो रमते जन्तुः तमो विशति पूर्ववत् सत्यं शौचं दया मौनं बुद्धिश्रीः ह्रीर्यशक्षमा शमो दमो भगश्चेति यत्सङ्गात् याति संशयम्. அம்மா பார்த்து கபிலர் சொல்கிறாள், அம்மா மனுஷ ஜென்மா அடைஞ்ச அப்புறம் கூட எப்படி சாதாரணமாக அவிவேக்கியான ஒரு ஜந்து, எப்படி ஒரு மிருகங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், ப்ரொக்ரியேஷன், இது ரெண்டு தான் அதுக்கு முக்கியம். பாக்கி விஷயங்களை பற்றி கவலையே இல்லை இருக்குது. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், மனுஷ ஜென்மா எடுத்தவன் கூட யத்யசத்பிஹ பதி புனः சிஷ்ணோதர கிருத்தோத்யமை. சிஷ்ணம்னா ஆண்குறி, உதரம்னா வயிறு. சிஷ்ணோதர கிருத்தோத்யமை இது ரெண்டையும் திருப்தி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அதில் கொண்டு மனசை கொண்டு ரமத்தி, அதில் கொண்டு மனசை வைப்பனான். ஆஸ்திதோ ரமதே ஜந்து தமோ விஷதி பூர்வவத்து. பூர்வவத்து நாள் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மா எடுத்த போது
இப்படிதான் காமியாய் அவன் உதர நிமித்தம் பகு கிருத்த வேஷான்னு இந்த வயத்துக்காக என்னென்னமோ பண்ணி கர்மாக்கள் பண்ணி இந்த மறுபடியும் ஜனனம் ஆயிருக்கு அவனுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுவன், சிஷ்ணோதர கிருத்தோத்தியமைஹி, தன்னுடைய காமத்தையும் தன்னுடைய வயிற்று பசிக்காகவும் இது ரெண்டே முக்கியங்கிறதா நினச்சின்னு மறுபடியும் கர்மாக்களை பண்ணுவானா. அது இப்போ யார்கிட்ட போய் சங்கம் வச்சு பண்ணால், சத்தியம் சௌச்சம் தயா மௌனம் புத்தி ஸ்ரீஹி ஹ்ரீஹி யசக்ஷமா சமோதமோ பகச்சேதி யத் சங்காத்யாதி சங்ஷயம். எந்த ஒரு அசாதுக்கள், சாது ஜனங்கள் இல்லாமல் கெட்டவாள், அவளுடைய சேர்க்கையினால என்ன ஆகும்னால், நல்ல குணங்கள் இருக்கே, சத்தியம் சௌச்சம் தயே மௌனம், நல்ல புத்தி, லஜ்ஜை, ஐஸ்வர்யம், கீர்த்தி, ஒரு பொறுமை, இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இது மாதிரியான வசத்தியான குணங்களெல்லாம் சிதிலமாய் போகுமா, அவங்ககிட்ட இல்லாமல் போயிடுமா. ஏன்னால் அசங்காத்யாதி சங்ஷயம், யார்கிட்ட போய் சேர்க்கப்படாதோ அந்த மாதிரி அசாதுக்கள் கெட்டவாள்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பனான். வயசாக டீனேஜர் ஆகி இப்படி ஊரை சுற்றின்னு இருப்பன். கெட்டவாளோட ஃப்ரெண்ட்ஷிப், பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல வேல்யூஸ் எல்லாம் படுங்கிறாள். அப்படி போனதுனால்தான் அவித்யை ஏற்பட்டு கெட்ட கர்மாக்களை செய்ய தோண்டுமாம் மாயை. அதை சொன்னாள். யத்யசத்பி பதி புனः சிஷ்ணோதர கிருதோத்யமைஹி ஆஸ்திதோ ரமதே ஜந்து தமோ விஷதி பூர்வவத்து. மறுபடியும் இருட்டில் போவனாம், அவித்தியில் போவனாம், இக்னோரண்டாக. சத்தியம் சௌச்சம் தயா மௌனம் புத்தி ஸ்ரீஹி ஹ்ரீர்யசக்ஷமா சமோதமோ பகச்சேதி யத் சங்காத் யாதி சங்ஷயம். இது மாதிரி நல்ல வேல்யூஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போகுமாம், அவனை கொண்டு மறுபடியும் குழியில் தள்ளுறதுக்கு. இப்பொழுது இந்த ஒரு 11 ஸ்லோகங்களையும் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தृतीय स्कन्धे 31 கபில உவாச்ச. கபில உவாச்ச. கபில உவாச்ச. ஏவம் கிருதமதிர்கர்ப்பே ஏவம் கிருதமதிர்கர்ப்பே தசமாஸ்யः ஸ்துவன் ऋषिः தசமாஸ்ய ஸ்துவன் ऋषिः தசமாஸ்யः ஸ்துவன் ऋषिः சத்ய க்ஷிபத்யவாச்சீனம் சத்யः க்ஷிபதி அவாச்சீனம் சத்ய க்ஷிபத்யவாச்சீனம் பிரசூத்யை சூதிமாருதः பிரசூத்யை சூதிமாருதः பிரசூத்யை சூதிமாருதः தேனாவசிருஷ்டः சகசா தேனாவசிருஷ்டः சகசா தேனாவசிருஷ்டः சகசா கிருத்வா வாக்ஷிர ஆதுரः கிருத்வா வாக்ஷிர ஆதுரः கிருத்வா வாக்ஷிர ஆதுரः வினிஷ்க்ராமதி கிருச்ச்ரேண வினிஷ்க்ராமதி கிருச்ச்ரேண வினிஷ்க்ராமதி கிருச்ச்ரேண நிருச்ச்வாசோ ஹதஸ்மிருதிः நிருச்ச்வாசோ ஹதஸ்மிருதிः நிருச்ச்வாசோ ஹதஸ்மிருதிः பதிதோ புவி அசிருக் மிஸ்ரः பதிதோ புவ்யஸ்ருங் மிஸ்ரः பதிதோ புவ்யஸ்ருங் மிஸ்ரः விஷ்டா பூரிவ சேஷ்டதே விஷ்டா பூரிவ சேஷ்டதே விஷ்டா பூரிவ சேஷ்டதே ரோரூயதி கதே ஞானே ரோரூயதி கதே ஞானே ரோரூயதி கதே ஞானே விபரீதாம் கதிம் கதः விபரீதாம் கதிம் கதः விபரீதாம் கதிம் கதः பரச்சந்தம் ந விதுஷா பரச்சந்தம் ந விதுஷா பரச்சந்தம் ந விதுஷா
पुष्यमाणो जनेन सह पुष्यमाणो जनेन सह पुष्यमाणो जनेन सह अनभिप्रेतमापन्नः 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 प्रत्याख्यातुम् अनीश्वरः प्रत्याख्यातुमनीश्वरः प्रत्याख्यातुमनीश्वरः शायितो अशुचिपद्यङ्के शायितो अशुचिपद्यङ्के शायितो अशुचिपद्यङ्के शायितो शुचिपद्यङ्के जन्तुः स्वेदज दूषिते जन्तुः स्वेदज दूषिते जन्तुः स्वेदज दूषिते नेशः कण्डूयनेऽङ्गानां नेशः कण्डूयने अङ्गानां नेशः कण्डूयनेऽङ्गानाम् आसनोत्थानचेष्टने 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 तुदन्ती आमत्वचं दंशाः तुदन्त्यामत्वचं दंशाः तुदन्त्यामत्वचं दंशाः मशकाः मत्कुणादयः मशकाः मत्कुणादयः मशकाः मत्कुणादयः रुदन्तं विगतज्ञानं रुदन्तं विगतज्ञानं रुदन्तं विगतज्ञानं कृमयः कृमिकं यथा कृमयः कृमिकं यथा कृमयः कृमिकं यथा इत्येवं शैशवं भुक्त्वा इत्येवं शैशवं भुक्त्वा इत्येवं शैशवं भुक्त्वा दुःखं पौगण्डमेव च दुःखं पौगण्डमेव च दुःखं पौगण्डमेव च अलब्धाभीप्सितो ज्ञानात् अलब्ध अभीप्सितः अज्ञानात् अलब्धाभीप्सितो ज्ञानात् अलब्धाभीप्सितो ज्ञानात् इद्धमन्युः शुचार्पितः इद्धमन्युः शुचार्पितः इद्धमन्युर्शुचार्पितः सह देहेन मानेन सह देहेन मानेन सह देहेन मानेन वर्धमानेन मन्युना वर्धमानेन मन्युना वर्धमानेन मन्युना करोति विग्रहं कामी करोति विग्रहं कामी करोति विग्रहं कामी कामिष्वन्ताय चात्मनः कामिष्वन्ताय चात्मनः कामिष्वन्ताय चात्मनः भूतैः पञ्चभिरारब्धे भूतैः पञ्चभिरारब्धे भूतैः पञ्चभिरारब्धे देहे देह्यबुधो सकृते देहे देही अबुधो असकृत् देहे देह्यबुधो सकृत् अहं ममेत्यसद्ग्राहः अहं मम इति असद्ग्राहः अहं ममेत्यसद्ग्राहः करोति कुमतिर्मतिं करोति कुमतिर्मतिं करोति कुमतिर्मतिं तदर्थं कुरुते कर्म तदर्थं कुरुते कर्म तदर्थं कुरुते कर्म यद्बद्धो याति संसृतिं यद्बद्धो याति संसृतिं यद्बद्धो याति संस्मृतिं यो नु याति ददत्क्लेशं यो नु याति ददत्क्लेशं यो नु याति ददत्क्लेशम् अविद्या कर्मबन्धनः अविद्या कर्मबन्धनः अविद्या कर्मबन्धनः
यद्यसद्भिः पथि पुनः यद्यसद्भिः पथि पुनः यद्यसद्भिः पथि पुनः शिष्णोदरकृतोद्यमैः 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 आस्थितो रमते जन्तुः आस्थितो रमते जन्तुः आस्थितो रमते जन्तुः तमो विशति पूर्ववत् तमो विशति पूर्ववत् तमो विशति पूर्ववत् सत्यं शौचं दयामौनं सत्यं शौचं दयामौनं सत्यं शौचं दयामौनं बुद्धिश्रीः ह्रीः यशक्षमा बुद्धिश्रीर्ह्रीर्यशक्षमा बुद्धिश्रीर्ह्रीर्यशक्षमा शमोदमो भगश्चेति शमोदमो भगश्चेति शमोदमो भगश्चेति यत्सङ्गाद् याति संशयम् यत्सङ्गाद् याति संशयम् यत्सङ्गाद् याति संशयम् श्रीहरये नमः। तेष्वशान्तेषु मूढेषु खण्डितात्मसु असाधुषु सङ्गं न कुर्याच्छोच्येषु योषित्क्रीडा மிருகேஷு च. அப்போது வயசாக இந்த டீனேஜராகி வயசாக அந்த புருஷனுக்கு என்ன ஆகும்னாள், எப்பேற்பட்ட மூடாள், அசாதுக்கள், சாது இல்லாதவாள், தேகந்தான் ரொம்ப முக்கியங்கிறதாக நினச்சி இருக்கப்பட்டவாள், வேல்யூ சிஸ்டம் இல்லாதவாள், இப்பேற்பட்டவாள் இருக்காளே அவளோட கூட சேருவனான். அவள் எப்பேற்பட்டவாள்னாள், அவள்னா ஸ்திரீகளோடு சேர்ந்துட்டு ஸ்திரீகளுக்கு எப்படி ஸ்திரீகளுக்கு ஒரு ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விளையாட்டு மான் மாதிரி இருக்கப்பட்டவாள். அவளோட இவனுக்கு சங்கம் ஏற்படுமா, அது ஏற்படாமல் இருக்கணுமா, அப்படி அசாதுக்கள்கிட்ட சங்கத்தை செய்யப்படாதுன்னாள். அசாதுக்கள்டைய சங்கம் ஏற்பட்டதுன்னா ஸ்திரீகள்கிட்ட சேர்க்கை ஏற்படும், துஷ்ட ஸ்திரீகள்கிட்ட சேர்க்கை ஏற்பட்டு ஸ்திரீ சங்கத்தினால மோகம் உண்டாகுமா, அது மோகம் உண்டாகி இவனை மறுபடியும் கொண்டு போய் இந்த மாயையில் தள்ளும் ஸ்திரீ சங்கத்தினால சொல்லி துஷ்ட ஸ்திரீ சங்கத்தை சொல்கிறாள். ஸ்திரீ சங்கம்னா துஷ்ட ஸ்திரீ சங்கத்தை சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸ்திரீ சங்கத்தினால இவனுக்கு பந்தம் மறுபடியும் உண்டாகும். அந்த பந்தத்தையே ஏற்பட்டு மறுபடியும் புனக ஜனனம் ஏற்படுறதுக்கு, அவனுக்கு சம்சாரத்தில் மாட்டிக்கிறதுக்கு, பந்தம் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது. பந்தத்திலேருந்து விடுதலை ஏற்படாதுங்கிறத சொன்னாள். தேஷு அசாந்தேஷு மூடேஷு खण्डितात्मसु असाधुषु सङ्गं न कुर्याच्छोच्येषु योषित्क्रीडा मृगेषु च न तथास्य भवेन्मोहः बन्धश्चान्यप्रसङ्गतः योषित्सङ्गात् यथा पुंसः यथा तत्सङ्गिसङ्गतः. யோஷித் சங்கம்னு ஸ்திரீகளோட சங்கம் ஏற்படப்படாதுன்னு சொல்கிறாள். அதனால நம்ம என்ன நினச்சிக்கப்படாது, ஸ்திரீகளெல்லாம் வெறுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கப்படாது. என்னத்துக்காக சொல்கிறாள்னா, யார் ஒருவன் விடுதலை மோட்சத்தை எதிர்பார்க்கிறானோ, மோட்சம்னா என்னமோ லட்டு மாதிரி இங்கேயோ உயரக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இங்கேயே டோட்டலி இண்டிபெண்ட் லைஃப் இருக்கணும்னு விரும்புகிறவனுக்கு இதிலெல்லாம் மாட்டிக்கப்படாதுங்கிறாள். அப்படி இருந்தால் கூட அதை அந்த சம்சாரத்தில் இருக்கிறத தர்ம பாதையில் போகணுங்கிறதுக்காக தான் இப்படி எடுத்து சொல்கிறாள். அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு புமான்களை பற்றியும் அதே தான் அர்த்தம். பிரஜாபதி ஸ்வாம் துஹிதரம் திருஷ்ட்வா தத்ரூபதர்ஷிதः ரோஹித்பூதாம் சோ அன்வதாவத் ரிக்ஷரூபீ ஹதத்ரபஹ. அதனால் எடுத்து சொன்னால், அம்மா மனுஷனானவனுக்கு இந்த காமங்கள்லாம் ஈடுபாடுங்கிறது மாயினால் இயற்கையாகவே உள்ள புகட்டி வச்சிருக்கு. அது சொல்கிறதுக்காக சொன்னால், அம்மா எல்லாருமே மாட்டிப்பாள், பிரம்மா முதற்கொண்டு மாட்டின்னு இருக்காள்ங்கிறத எடுத்து சொன்னாள். பிரம்மா பிரஜாபதி அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார். அப்போ என்ன ஆகுது,
அவரை சிருஷ்டி பண்ணார்னா என்ன அர்த்தம்? அப்போ எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான். அப்படி சிருஷ்டி பண்ண சிருஷ்டியிலேயே அவருக்கு மோகம் ஏற்பட்டு தான் அந்த அழகை பார்த்து. இவர் சிருஷ்டி பண்ண இவருடைய பெண்கள் துகிதரம், அந்த அந்த ரூப லாவண்யத்தை பார்த்து அவருக்கே மோகம் ஏற்பட்டதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். சொல்கிறதுனால என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே இயற்கையில் இந்த மாயைங்கிறதான இருக்கே பிரகிருதி, அது உள்ளே பூந்து இந்த மாதிரியாக மனசில் விகல்பமான விஷயங்கள்லாம் ஏற்பட தோணும் என்பதை ஊனி சொல்லணுங்கிறதுக்காக அம்மாட்ட சொல்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லி விராக புத்தி ஏற்படணுங்கிறதுக்காக சொல்கிறாள். பிரஜாபதி ஸ்வாம் துகிதரம் திருஷ்டுவா தத்ரூப தர்ஷிதா ரோஹித் பூதாம் சோ அன்பதாவத் ரிக்ஷரூபீய தத்ரபா தத் சிருஷ்டேஷு கோன்வகண்டிததீப் புமான் ரிஷிம் நாராயணம் ரிதே யோஷின்மய்யேக மாயையா பலம் மே பஷ்ய மாயாயாः ஸ்ரீமய்யா ஜைனோ திசாம் யா கரோதி பதாக்ராந்தாத் ப்ரூ விஜృம்பேண கேவலம். அம்மாட்ட சொல்கிறாள், அம்மா நான் சாட்சாத் நாராயணன் கபிலனாக வந்திருக்கேன். என்னுடைய மாயையினுடைய பவர், அதனுடைய சக்தியை எடுத்து உனக்கு சொல்ல போகிறேன். இங்கே ஸ்திரீன்னு சொல்கிறது இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் மாயா. யோஷின் ஸ்திரீ எல்லாம் சொல்கிறாரோ இல்லையோ, ஸ்திரீகள்கிட்ட போய் மோகம் வைக்காதீன்னா என்ன சொல்கிறாள்னா, ஸ்திரீங்கிறது இங்கே பர்சானிஃபிகேஷன் ஆஃப் மாயை. என்னுடைய மாயையினுடைய சக்தியை எடுத்து சொல்கிறேம்மா. யோஷின்மயேக மாயையா, மாயைங்கிறதான ஒரு ஸ்திரீ இருக்காளே, அதாவது மாயைங்கிறது இந்த மாதிரி மனசில் உள்ள புகுந்து வேறு மாதிரியான மார்க்கத்தில் மனசை பிரவர்த்திக்க செய்யக்கூடிய ஒரு வஸ்து, அது மகா சக்தி வாய்ந்ததுங்கிறாள். தத் சிருஷ்டேஷு கோன்வ கண்டிததி புமானு. பிரம்மாவுக்கே மனசு விகல்பமாய் அவரே தான் சிருஷ்டி பண்ணின ஸ்திரீகள்கிட்ட மனசை கொண்டு வச்சாரே, அப்படி பண்ணக்கூடிய சக்தி இந்த மாயைக்கு உண்டு. மரீச்சியாதி மகர்ஷிகள்லாம் இருக்காள், இத்தனை பேர் இருக்காளே, எல்லாருமே அந்த மாயையில் அமிட்டுண்டவாள். எல்லாருக்குமே காம குரோதாதிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் ஒரே ஒரு இந்த சிருஷ்டியில் ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் இந்த காம குரோதாதிகள் உள்ளே போந்து அவரை கஷ்டமே படுத்தாதுனால் அது யாருன்னால், நரநாராயண அவதாரத்தில் நாராயணனுங்கிறதாக ஒரு அவதாரம் பண்ணாலே ரிஷி இன்னும் இருந்துருக்காங்கிறதாக நம்ம நம்புகிறோம். அதனால தான் பத்ரி நாராயணன் சொல்லிட்டு பத்ரிகாசிரமத்தில் போனால் அங்கே சேவிக்கிறோமே, அந்த பத்ரி நாராயண சுவாமி இருக்காரே, அந்த நாராயணனை தவிர பாக்கி பிரம்மாவனுடைய சிருஷ்டியில் இருக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி நாள் ரிஷிம் நாராயணம் ரிதே யோஷின்மய்யேக மாயையா. என்னுடைய மாயைங்கிறதான தி பர்சானிஃபிகேஷன், விமன்கிறதான பர்சானிஃபிகேஷன் மாயா இருக்கே, அந்த விமனில் போய் எல்லாரும் மாட்டிக்கிறாள்மாங்கிறாள். பலம் மே பஷ்ய மாயாயா, அப்பேற்பட்ட இந்த மாயைங்கிறதான நான் சிருஷ்டி பண்ணின மாயை இருக்கே, அதனுடைய சக்தியை போய் நீ பாருமா. ஸ்ரீமையா ஜெயினோ திசாம். அதனால் மாயைங்கிற ஸ்திரீத்துவம் ஏற்பட்டு இந்த ஸ்திரீகள்கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிறாள்மான்னாள். யா கரோதி பதாக்ராந்தாத் ப்ரூ விஜృம்பேண கேவலம். ஸ்திரீரூபமான அந்த மாயனுடைய சக்தியை நீ ஆலோசித்து பார்க்கணுமான்னு அம்மாட்ட சொல்கிறாள். சங்கம் ந குர்யாத் பிரமதா சுஜாத்து யோகஸ்ய பாரம் பரமாருருக்ஷு மத்சேவயா பிரதிலப்தாத்மலாபோ வதந்தியா நிரயத்வாரமஸ்ய. நரகத்துக்கு தி வெரி என்ட்ரன்ஸ் டு நரகம்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கே ஃப்ரீடம் இல்லையோ அதான் நரகம், எங்கே மோட்சம் இல்லையோ அது நரகம். கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வேணும்னா, மோட்சம் வேணும்னா அவன் இந்த மாயையில் போய் மாட்டிக்கப்படாது. மாயைங்கிறது என்ன, அதான் விமன் சொல்கிறோமே, அது பர்சானிஃபிகேஷனாக மாயா, அதில் போய் மாட்டிக்கப்படாதுன்னாள். சங்கம் ந குறியாத் பிரமதா சுஜாத்து. ஆகினால ஸ்திரீகள்கிட்ட சங்கம் வைக்காதேனாள். ஸ்திரீகள்கிட்ட சங்கம் வைக்காதேன்னா என்ன அர்த்தம்னா, அதுலேயே ஈடுபாடு பாக்கி எல்லாத்தையும் மறந்து தனக்கு ஃப்ரீடம் மோட்சம் வேணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கானே, அதை மாதிரி மாட்டிக்காதேனாள். சங்கம் ந குறியாத் பிரமதா சுஜாத்து யோகஸ்ய பாரம் பரமாருருக்ஷு மத்சேவையா
பிரதிலப்தாத்மலாபः வதந்தியா நிரயத்வாரமஸ்ய. மத் சேவையானாள். எவன் ஒருவன் யோகத்தை கடைபிடிச்சு, அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிச்சு அடக்கி மனசை இந்திரிய நிகிரகம் பண்ணி இந்த ஜென்மாலேருந்து கரையேறணுங்கிற எண்ணத்தோடு கூட பகவத் சரணத்தில் மனசை வச்சு பகவானை ஆராதிச்சு, என்ன ஆராதிச்சு ஆத்மலாபத்தை அடையிற புருஷன் இருக்கானே, அவன் ஒருவன் தான், அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். அந்த முமுக்ஷுக்களுக்கு இந்த நரக்கத்துக்கு போக சான்ஸ் கிடையாது. ஏனென்றால் அவள் ஸ்திரீ சங்கமம் ஏற்பட்டு இது என்ன கோலோ அதெல்லாம் மறக்க மாட்டாள்னு சொன்னாள். அதுக்காக நீ ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதா எடுத்து இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சங்கம் ந குறியாத் பிரமதா சுஜாத்து யோகஸ்ய பாரம் பரமாருருக்ஷு மத்சேவயா பிரதிலப்தாத்மலாபः வதந்தியா நிரயத்வாரம் அஸ்ய. யோபயாதி சனைர்மாயா யோஷித்தேவ விநிர்மிதா தாமீக்ஷேதாத்மனோ மிருத்யும் திருணைஹி கூபமிவாவிருதம். அம்மா, எந்த ஒரு ஸ்திரீயானவள் மாயைங்கிறத ஸ்திரீ ரூபமாக படைச்சிருக்காள் பகவான். அவளை நினச்சி நினச்சி கடைசி காலத்தில் மரண தருவாயில் ஆஹா இந்த மனைவி பத்னி புத்திரால் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேனேன்னு மனைவியை நினச்சின்னு உசிரை விடுறான். எவன் ஒருவன் மரண காலத்தில் எதை நினச்சின்னு உசிரை விடுறானோ அடுத்த ஜென்மாவில் அதாவே பிறக்கிறான்னு சாஸ்திரம். அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னாள், யோபயா திசனைர் மாயா யோஷித் தேவ விநிர்மிதா. பகவானால் படைக்கப்பட்டது மாயை. அது யோஷித் ரூபமாக, ஸ்திரீ ரூபமாக படைக்கப்பட்ட மாயை. அந்த ஸ்திரீயே நினச்சின்னு உசிரை விடுறான். உசிரை விட்டோன்னே அது என்ன ஆகுதுன்னாள், மறுபடியும் ஸ்திரீயாகவே பிறக்கிறான். தாமீக்ஷேதாத்மனோ மிருத்யும் திருணை கூபமிவாவிருத்தம். அந்த ஸ்திரீகள் பக்கத்தில் வந்து அவனுக்கு பரிச்சரணை பண்ணிட்டு இருக்காளே, அவளை எப்படி பார்க்கணும்னாள், திருணை கூப்பம்னாள். ஒரு பெரிய பழங்கிணறு, அது அப்படியே புதரெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்து மூடி இருக்கு. புல்லெல்லாம் மூடின கிணறு தெரியுமோ, கண்ணுக்கு தெரியாது, நடந்து போனால் படாருன்னு விழுந்துருவோம். அப்படி நினச்சிக்கணுங்கிறாள். ஜாக்கிரதையாக நினச்சிக்கணும்மா. யாம் மன்யதே பதிம் மோகாத் மன்மாயாம் ரிஷபாயதீம் ஸ்திரீத்வம் ஸ்திரீசங்கத பிராப்தா வித்தாபத்திய கிரகப்பிரதம். வித்தாபத்திய கிரகப்பிரதம். தன்னுடைய மரண காலத்தில் இந்த வித்தம்னா சொத்து, தனக்கு இருக்கிற சொத்து, அப்பத்தியம் குழந்தைகள், கிரகம் வீடு, ஸ்திரீ தன்னுடைய மனைவி, இதெல்லாம் நினச்சின்னு கடைசியில் சாகிறான். சாகிற சமயத்தில் என்ன ஆகிடுறது, ஸ்திரீயை நினச்சின்னு செத்தனால மறுபடியும் அடுத்த ஜென்மா ஸ்திரீயாக பிறக்கிறான். யா மன்யதே பதிம் மோகாத் மன்மாயாம் ரிஷபாயதீம் ஸ்திரீத்வம் ஸ்திரீசங்கத பிராப்தா வித்தாபத்திய கிரகப்பிரதம் தாம் ஆத்மனோ விஜானீயாத் பத்ய கிரகாத்மகம் தெய்வோபசாதிதம் மிருத்யும் மிருகயோர் காயனம் யதா. அதனாலே அம்மா, இந்த சம்சாரத்தில் இருக்கப்பட்ட சுத்திவில் இருக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கே, பத்னி புத்திராள் கிரகம் இத்தியாதிகள் சொத்து எல்லாம், இதெல்லாம் எப்படி நினச்சிக்கணும்னாள், மிருகயோகோ காயனம் யதா. வேடர்கள் என்ன பண்ணுவா, காட்டில் போய் அந்த மானை பிடிச்சி கொல்லணுங்கிறதுக்காக போவாள். ஆனால் ஒரு ஊதல் ஊதுவாள், ஒரு சங்கு மான் மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதை ஊதுவாள். அந்த பாட்டை கேட்டு கேட்டு ஆனந்திச்சு இந்த மான் கிட்டக்க வரும், வந்தோன்னே அடிச்சுடுவான். அப்படி எந்த பாட்டு அதுக்கு ரசனையாக இருந்ததோ அதுவே அதுக்கு ஹானி, அந்த மானுக்கு ஹானி, அதனால தான் அதுக்கு ஷாவு. அப்படி நினச்சிக்கோ நாள். எதெல்லாம் உனக்கு விஷயத்துக்கு நல்லத்தை கொடுக்குற மாதிரி தோன்றதோ அதெல்லாமே உன்னை வந்து என்ன கோல், இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், அந்த மோட்சங்கிறதான ஒன்று, அதுலேருந்து உன்னை தூரம் தள்ளிவிடுமா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை மிருத்யு மாதிரி நீ நினச்சிக்கணும்னாள். தாமாத்மனோ விஜானியா பத்ய கிரகாத்மகம் தெய்வோபசாதிதம் மிருத்யும் மிருகயோர் காயனம் யதா. மிருகயோ காயனம் யதா. எந்த பாட்டுனால மான் மயங்கி இந்த மான் சாகிறதோ அப்படி இதெல்லாம் நினச்சிக்கணுங்கிறதா சொன்னாள். அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள். என்ன காரணம் இல்லைன்னா விஷயத்துலேருந்து விராக புத்தி ஏற்படணுங்கிறதுக்காக. தேஹேன ஜீவபூதேன
லோகாலோகமனுவ்ரஜன் புஞ்சான ஏவ கர்மாணி கரோத்யவிரதம் புமான். மனுஷ ஜென்மா ஏற்பட்ட இந்த ஜீவன் இருக்கே, அது என்ன பண்ணுறது? தன்னுடைய கர்மாவனால் தனக்கு ஏற்பட்ட இந்த தேகங்கிறதான ஒரு என்டிட்டியினால் எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுண்டு, விஷயத்தைனா புஞ்சான சாப்பிட்டுண்டு லோகத்துலேருந்து ஒவ்வொரு லோகமாக போயிட்டு இருக்குங்கிறாள். இந்த லோகத்தில் இருக்கும் இந்த அப்புறம் இந்த தன்னுடைய தேகம் முடிஞ்சோடனே வேறு ஒரு தேகம் எடுத்து வேறு ஒரு லோகத்துக்கு போகும். அங்கேயும் போய் அனுபவிக்கும், கர்மாக்களை செய்யும். இப்படி கான்ஸ்டன்ட்லி நாள், அவிரதம்னா கான்ஸ்டன்ட்லி இப்படி மாறிண்டே இருக்கும் நாள். தேகேன ஜீவபூதேன லோகால் லோகம் அனுவிரஜன்னு, ஒவ்வொரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போய் இப்படி இடத்த மாறிட்டு இருக்குமே தவிர இந்த ஜீவன் போயிட்டே இருக்குமா. புஞ்ஞான ஏவ கர்மாணி கரோதி அவிரதம் புமான் ஜீவோஹி அஸ்யானுகோ தேகா பூதேந்திரிய மனோமய தன்னிரோதோஸ்ய மரணம் ஆவிர்பாவத்து சம்பவா. இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையில் ஏற்கப்பட்டதற்கே அதனுடைய சேர்க்கையினால் ஏற்பட்டது இந்த தேகம். அதனால் மனசு இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பட்டது தான் தேகம், மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ். இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி. பார்க்குறதுனா என்னென்னா அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மட்டும் அது எப்போ எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாத ஒரு ஏற்படுறதோ, இந்த இந்திரியம் பஞ்சபூத இல்லாமல் சேர்ந்தது இருக்கே மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு முடியலையோ அப்பொழுது அந்த நிலை இருக்கே அதுக்கு மரணம்னு பேர். அதே மாதிரி மறுபடியும் எல்லாமே சேர்ந்துட்டு இந்த ஜீவனை சுற்றி வரலும் சேர்ந்துருந்து மறுபடியும் பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்திரியங்கள்லாம் உண்டாகி மனசு உண்டாச்சுன்னா அதுக்கு சம்பவம் ஜனனம்னு பேர். அதுதான் சொன்னாள் அம்மா. ஜீவோஹி அஸ்யானுகோ தேகா பூதேந்திரிய மனோமய நிரோதோஸ்ய மரணம் ஆவிர்பாவத்து சம்பவா. ஜனனம் மரணம் எல்லாம் இருக்கே, இது வேற ஒன்றும் இல்லை, இந்த தேகத்துக்கு தான் என்ற வேதாந்தமான விஷயத்தை எடுத்து அம்மாவுக்கு இந்த ஸ்லோகம் மூலமாக கபிலர் அம்மாவுக்கு சொல்லித்தராள். மரணம்னா என்ன, ஜனனம்னா என்னன்ட்டு. திரவியோபலப்திஸ்தானஸ்ய திரவியேக்ஷா யோக்யதா யதா தத் பஞ்சத்வம் அகம் மானாத் உற்பத்தி திரவிய தர்சனம். ரொம்ப கிளியராக அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள். திரவியோபலப்திஸ்தானஸ்ய, இருக்கிற திரவியங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அறிவு ஏற்பட்ட ஸ்தானம் இருக்குது, அதான் ஸ்தூல தேகம்ங்கிறது. இந்த தேகத்தில் இருக்கப்பட்ட இந்திரியங்கள் மூலமாக தான் அனுபவிக்க முடியறது. பர்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண முடியறது. அந்த விஷயத்துக்கு அதுக்கு எப்போ முடியாமைங்கிறது ஏற்படுறதோ, அயோக்கியத்தான முடியாமை, இட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் டூயிங். அப்படி இன்கேப்பபிலிட்டி எப்போ வருதோ அப்போ அந்த தேகத்துக்கு மரணம் ஏற்பட்டுருதுன்னு, பஞ்சத்துவம் ஏற்பட்டுருதுன்னு அர்த்தம். மறுபடியும் அது 5 எலிமெண்ட்டாக பிரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பஞ்சத்துவம்னா மரணம்னு அர்த்தம். தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் அகெயின் டிஸ்இன்டகிரேட்டட் இன்டு 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். திரவியோபலப்தி ஸ்தானஸ்ய திரவியேக்ஷா யோக்கியதா யதா. திரவிய ஈக்ஷதா யோக்கியதா. ஈக்ஷதானா பார்ப்பைன்னு அர்த்தம், பர்செப்ஷன் அர்த்தம். அயோக்கியதா அது முடியாமல் எப்போ நிலை ஏற்படுறதோ அதுதான் பஞ்சத்துவம்னு பேர், அதுதான் மரணம்னு பேர். தத் பஞ்சத்துவம் அகம் மானாத்து. அகம் மானம்னா என்ன? இதான் நான், இந்த உடம்பு தான் நான்ங்கிற அபிமானம் எப்போ முடிஞ்சு போயிடுறதோ அப்போ அது மரணம். மறுபடியும் உண்டாகிறதோ, மறுபடியும் எல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் உண்டாகி அதான் நான்கிற எண்ணம் தோன்றதோ அதான் ஜனனம்னு பேர். யதா தத் பஞ்சத்துவம் அகம் மானாத் உற்பத்தி திரவியதர்சனம். யதாக்ஷ்ணோ திரவியாவயவ தர்சனா யோக்யதா யதா ததைவ சக்ஷுஷோ திரஷ்டு திரஷ்டுத்வா யோக்யதா நயோ. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஒரு வேதாந்தத்தினா சொல்கிறதுக்கு முன்னாடி சில கிரந்தங்கள் எடுத்து சொல்லுவார் எல்லாருக்கும். அதுக்கு பிரகரண கிரந்தங்கள்னு பேர். விவேக சூடாமணி இந்த மாதிரி இருக்கிற கிரந்தங்கள்லாம் பிரகரண கிரந்தங்கள். லிட்ரேச்சர் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டடி வேதாந்திக் டெக்ஸ்ட்ஸ்.
அதில் ஒரு பிரகரண கிரந்தம் என்னென்னா திருக் திருஷ்ய விவேகம்னு. விவேகம்னா டிஸ்கிரிமினேஷன். திருக் திருஷ்யம்னா என்ன? எது பார்க்கப்படுற ஆப்ஜெக்டு, எது பார்வை. திருக்கு திருஷ்ய விவேகம், எது பார்த்தது பார்க்கப்பட்டது, எது பார்த்து கொண்டு இருப்பது. தி ஒன் தட் இஸ் சீயிங், த ஒன் தட் இஸ் சீன். இந்த விவேகம் இருக்கே, இது எப்போ ஏற்படுறதோ அப்போ தான் ஆத்ம வித்யை ஏற்படுறது. அதனால் திருக் திருஷ்ய விவேகம்னு ஒரு கிரந்தம், அதை அழகாக எடுத்து சொல்லுவார். அதில் ஒரு ஸ்லோகம் அழகாக 5 விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஒன்று உண்டு. அது இப்போ சத்து ஞாபகம் இல்லை. பட் அந்த ஸ்லோகத்தில் இந்த லோகம், இந்த சுத்திவரில் இருக்கப்பட்ட இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் மித்தியே. எது பார்த்துட்டு இருக்கோ அதுதான் சத்தியம், பாக்கி எல்லாம் மித்தியங்கிறதாக ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதான் திருக் திருஷ்ய விவேகம். அந்த டிஸ்கிரிமினேஷன் ஏற்படணுங்கிறதுக்காக அம்மாட்ட சொல்கிறாள், திரவியோபலப்திஸ்தானஸ்ய திரவியேக்ஷா யோக்யதா யதா. அம்மாட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறா. அடுத்த ஸ்லோகத்தில் யதாக்ஷ்ணோ திரவியாவயவ தர்ஷனா யோக்யதா யதா ததைவ சக்ஷுஷோ திரஷ்டு திரஷ்டுத்வா யோக்யதானயோ. எப்பொழுது இந்த இந்திரியங்கள், இந்த பர்செப்ஷனல் டூல்ஸ் இருக்கே, அதுக்கு தோஷம் ஏற்பட்டு பார்வைங்கிறதானது போயிடுறதோ, பார்வைனா இந்த இடத்துல பர்செப்ஷன் அயோக்கியதை ஏற்படுறதோ, அப்பொழுதும் இந்த ஜீவன் இல்லை, அந்த ஸ்தூல தேகம் மாறுபாட்டை அடைஞ்சு அது சிதிலமாக போய்டுறது, வேறையாக போய்டுறது. அதுக்கு தான் மரணம்னு பேர். எந்த காரணத்தினால? உண்மையான ஜனனம் மரணங்கிறது கிடையாதான். ஜனனமும் கிடையும். எதுக்கு கிடையாது? ஆத்மாவுக்கு கிடையாது. அதுதான் அம்மாவுக்கு எடுத்து அழகாக சொல்கிறாள் அம்மா. அதனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையாக ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஜீவன் இருக்கே, அதுக்கு மரணமும் ஜனனமும் கிடையாது. எதுக்கு ஜனனமும் மரணம்னா, அவித்தியினால் இதை சுற்றி வரலாம் ஒரு தேகம் இந்திரியங்கள் எல்லாம் இருக்குங்கிறதா நினச்சிட்டு இருக்கானோ அதுக்கு தான் நாள். தஸ்மான் ந காத்யா சந்திராசா ந கார்பண்யன்ன சம்பிரமः புத்வா ஜீவகதிம் தீரः முக்ததங்கச்சரேதிஹ. ஆகையினால ஒரு பிரமை வேண்டாம், ஒரு விதமான கார்பண்யம்னா மைசலினஸ் வேண்டாம். இந்த ஜீவன விஷயத்தில், ஜீவன்கிறது என்னங்கிற விஷயத்தில் நீ ஒன்றும் பரபரப்பு அடைஞ்சு பயந்து விட வேண்டாம். ஏன்னால் மரணம்ங்கிறதுக்கு பயம் வேண்டுறதில்லை. மரணம்ங்கிறது கிடையாது, தேகத்துக்கு தான் மரணம். ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது அம்மா. அதனால நீ மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம், ஜீவன விஷயத்துலையும் கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜீவனம் மரணம் ஜனனம் மரணம் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்த தேகத்துக்கும் இந்திரியத்துக்கும் தான். ஆனால் ஆத்மா அதுக்கு வேறுபட்டது. இதை நன்னா விசாரிக்கணும்னா, இது யார் நன்னா விசாரித்து ஒரு விவேக புத்தியோடு கூட தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் நன்னா புரிஞ்சுண்டவன்கிறதா கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள். சம்யக் தர்ஷனயா புத்தியா யோக வைராக்கிய யுக்தயா மாயா விரச்சிதே லோகே சரேண்யஸ்ய கலேபரம். அம்மா, இந்த உடம்பு விழற வரைக்கும் இந்த உடம்புங்கிறத எடுத்துன்னு வந்தாச்சு. ஏன்னா பூர்வத்தில் பண்ண கர்மாக்கள்னாலையும் கர்ம பலத்தினாலையும் புண்ணிய பாபங்கள்னாலையும் இந்த சரீரங்கிறதுல இந்த மாயான உலோகத்தில் மாட்டின்னு இருக்கோம். ஆனால் அது இருக்கிற மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கணும், இதை புரிஞ்சுடணும். சம்யக் தர்ஷனையா, நன்னா புத்தியை உபயோகம் பண்ணி நம்ம யாருங்கிறத சரியாக புரிஞ்சுட்டோன்னா மரணமும் கிடையாது ஜனனமும் கிடையாதுங்கிறது தீர்மானமாகும். அதனால் இந்த உடம்பு விழற வரையிலும் இப்படி சஞ்சாரிச்சுட்டு இருக்கணும். துளி கூட பயம் இல்லாமல், மரணத்தை பற்றி பயப்படாமல் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இரு. உடம்பு விழுந்துடும், நீ மோட்சத்தை அடைஞ்சுடுவே. அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு ஜனனம் கிடையாதுன்னாள். அதுதான் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள். சம்யக் தர்ஷனயா புத்தியா யோக வைராக்கிய யுக்தயா மாயா விரச்சிதே லோகே சரேன் ஞஸ்ய கலேபரம். இந்த உடம்பு விழற மட்டும் நடந்துட்டே இரு, பயப்படாத. மரணத்தை கண்டு தானாக விழுந்துடும், நீ புரிஞ்சுடுவே நீ யாருன்னுட்டு. அப்போது உனக்கு இந்த புரிஞ்சு இந்த நாலெட்ஜினால் நீ மோட்சத்தை அடைஞ்சுடுவேம்மான்னு உபதேசம் பண்ணால். இந்த அத்தியாயத்தில் 31வது அத்தியாயத்தில் அழகான அத்தியாயம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ.
तेष्वशान्तेषु मूढेषु तेष्वशान्तेषु मूढेषु तेष्वशान्तेषु मूढेषु खण्डितात्मसु असाधुषु खण्डितात्मस्वसाधुषु खण्डितात्मसु असाधुषु संगं न कुर्याच्छोच्येषु संगं न कुर्यात् शोच्येषु संगं न कुर्याच्छोच्येषु संगं न कुर्याच्छोच्येषु योषित्क्रीडा मृगेषु च योषित्क्रीडा मृगेषु च योषित्क्रीडा मृगेषु च न तथास्य भवेन्मोहः न तथास्य भवेन्मोहः न तथास्य भवेन्मोहः बन्धश्चान्यप्रसङ्गतः 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 योषित्सङ्गाद् यथा पुंसः योषित्सङ्गाद् यथा पुंसः योषित्सङ्गाद् यथा पुंसः यथा तत् सङ्गिसङ्गतः यथा तत्सङ्गिसङ्गतः यथा तत्सङ्गिसङ्गतः प्रजापतिस्वां दुहितरं प्रजापतिस्वां दुहितरं प्रजापतिस्वां दुहितरं दृष्ट्वा तद्रूपधर्षितः दृष्ट्वा तद्रूपधर्षितः दृष्ट्वा तद्रूपधर्षितः रोहिद्भूतां सोऽन्वधावत् रोहिद्भूतां सोऽन्वधावत् रोहिद्भूतां सोऽन्वधावत् ऋक्षरूपी हतत्रपः ऋक्षरूपी हतत्रपः ऋक्षरूपी हतत्रपः तत्सृष्टसृष्टसृष्टेषु 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 कोऽन्वखण्डितधीः पुमान् कोऽन्वखण्डितधीः पुमान् कः नु अखण्डितधीः पुमान् कोऽन्वखण्डितधीः पुमान् ऋषिं नारायणमृते ऋषिं नारायणमृते ऋषिं नारायणमृते योषिन्मय्येह मायया योषिन्मय्येह मायया योषिन्मय्या इह मायया योषिन्मय्येह मायया बलं मे पश्य मायायाः बलं मे पश्य मायायाः बलं मे पश्य मायायाः स्त्रीमय्या जैनो दिशां स्त्रीमय्या जैनो दिशां स्त्रीमय्या जैनो दिशां या करोति पदाक्रान्तान् या करोति पदाक्रान्तान् या करोति पदाक्रान्तान् भ्रूविजृम्भेण केवलं भ्रूविजृम्भेण केवलं भ्रूविजृम्भेण केवलम् संगं न कुर्यात् प्रमदासु जातु संगं न कुर्यात् प्रमदासु जातु संगं न कुर्यात् प्रमदासु जातु योगस्य पारं परमारुरुक्षुः योगस्य पारं परमारुरुक्षुः योगस्य पारं परमारुरुक्षुः मत्सेवया प्रतिलब्धात्मलाभो मत्सेवया प्रतिलब्धात्मलाभः मत्सेवया प्रतिलब्धात्मलाभः वदन्ति या निरयद्वारमस्य वदन्ति या निरयद्वारमस्य वदन्ति या निरयद्वारमस्य योपयाति शनैर्माया योपयाति शनैर्माया योपयाति शनैर्माया योषिद्देव विनिर्मिता योषिद्देव विनिर्मिता योषिद्देव विनिर्मिता तामीक्षेतात्मनो मृत्युं तामीक्षेतात्मनो मृत्युं
तामीक्षेतात्मनो मृत्युं तृणैः कूपम् इवावृतम् तृणैः कूपम् इवावृतम् तृणैर्कूपमिवावृतम् यां मन्यते पतिं मोहात् यां मन्यते पतिं मोहात् यां मन्यते पतिं मोहात् मन्मायां वृषभायतीं मन्मायां वृषभायतीं मन्मायां वृषभायतीं स्त्रीत्वं स्त्रीसङ्गतप्राप्तः स्त्रीत्वं स्त्रीसङ्गतप्राप्तः स्त्रीत्वं स्त्रीसङ्गतप्राप्तः चित्तापत्यगृहप्रदं 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 तामात्मनो विजानीयात् तामात्मनो विजानीयात् तामात्मनो विजानीयात् पत्यपत्यगृहात्मकम् पति अपत्य गृह आत्मकं पत्यपत्यगृहात्मकं दैवोपसादितं मृत्युं दैवोपसादितं मृत्युं दैवोपसादितं मृत्युं मृगयोः गायनं यथा मृगयोर्गायनं यथा मृगयोर्गायनं यथा देहेन जीवभूतेन देहेन जीवभूतेन देहेन जीवभूतेन लोकाल्लोकमनुव्रजन् लोकाल्लोकमनुव्रजन् लोकात् लोकमनुव्रजन् भुञ्जान एव कर्माणि भुञ्जान एव कर्माणि भुञ्जान एव कर्माणि करोत्यविरतं पुमान् करोत्यविरतं पुमान् करोत्यविरतं पुमान् जीवो हि अस्यानुगा देहो जीवो ह्यस्यानुगो देहः जीवो ह्यस्यानुगो देहः जीवो ह्यस्यानुगो देहः भूतेन्द्रियमनोमयः 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 तन्निरोधोऽस्य मरणं तन्निरोधोऽस्य मरणं तन्निरोधोऽस्य मरणम् आविर्भावस्तु सम्भवः आविर्भावस्तु सम्भवः आविर्भावस्तु सम्भवः द्रव्योपलब्धिस्थानस्य 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 द्रव्येक्षायोग्यता यदा द्रव्येक्षायोग्यता यदा द्रव्येक्षायोग्यता यदा तत्पञ्चत्वम् अहम्मानात् तत्पञ्चत्वमहम्मानात् तत्पञ्चत्वमहम्मानात् उत्पत्तिर्द्रव्यदर्शनम् 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 यथाक्ष्णोः द्रव्यावयव यथाक्ष्णोः द्रव्यावयव यथाक्ष्णोर्द्रव्यावयव दर्शनायोग्यता यदा दर्शनायोग्यता यदा दर्शनायोग्यता यदा तदैव चक्षुषो द्रष्टुः तदैव चक्षुषो द्रष्टुः तदैव चक्षुषो द्रष्टुः द्रष्टृत्वा योग्यतानयोः द्रष्टृत्वा योग्यतानयोः द्रष्टृत्वा योग्यतानयोः तस्मान्न कार्यः सन्त्रासः तस्मान्न कार्यः सन्त्रासः तस्मान्न कार्यः सन्त्रासः न कार्पण्यं न सम्भ्रमः न कार्पण्यं न सम्भ्रमः बुद्ध्वा जीवगतिं रोधिरो बुद्ध्वा जीवगतिं धीरः बुद्ध्वा जीवगतिं धीरः मुक्तसङ्गश्चरेदिह मुक्तसङ्गश्चरेदिह मुक्तसङ्गश्चरेदिह
सम्यक् दर्शनया बुद्ध्या सम्यक् दर्शनया बुद्ध्या सम्यक् दर्शनया बुद्ध्या योगवैराग्ययुक्तया 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 माया विरचिते लोके माया विरचिते लोके माया विरचिते लोके चरेण्यस्य कलेवरं चरेण्यस्य कलेवरं चरेण्यस्य कलेवरं। श्रीहरये नमः। ओम इति श्रीमद्भागवते महापुराणे तृतीय स्कंदे 31ோऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்தாப்புல ஒரு தடவை வாசிப்போம். ஸ்ரீஹரயே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 31ोऽध्यायः। श्रीहरये नमः. श्रीभगवानुवाच कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरं पुंसोरेतकणाश्रयः कललं त्वेकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदं दशाहेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परं मासेन तु शिरोद्वाभ्यां बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः न खलो मास्थि चर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः चतुर्भिः धातवः सप्त पञ्चभिः क्षुत्रुडुद्भवः षड्भिः जरायुणावीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुर्जग्धा अन्नपानाद्यैः एधद्धातुरसम्मते शेते विन्मूत्रयोर्गर्ते स जन्तुः जन्तुसम्भवे कृमिभिः क्षतसर्वाङ्गः सौकुमाद्यात् प्रतिक्षणं मूर्छामाप्नोति उरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटुतीक्ष्णोष्णलवण रूक्षाम्लादिभिरुल्बणैः मातृभुक्तैः उपस्पृष्टः सर्वाङ्गोत्थितवेदनः उल्बेन संवृतस्तस्मिन् अन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरः कुक्षौ भुग्नपृष्ठशिरोधरः अकल्पः स्वाङ्गचेष्टायां शकुन्तैव पञ्जरे तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्मजन्मशतोद्भवं स्मरन् दीर्घमनुच्छ्वासं शर्म किं नाम विन्दते आरभ्य सप्तमान्मासात् लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः विष्ठाभूतिव सोदरः नाथमान ऋषिर्भीतः सप्तवध्रिः कृताञ्जलिः स्तुवीततं विक्लवया वाचा येनोदरेऽर्पितः जन्तुरुवाच तस्योपसन्नमवितुं जगदिच्छयात्त नानातनोर्भुवि चलच्चरणारविन्दं सोऽहं व्रजामि शरणं हि अकुतो भयं मे येनेदृशी गतिरदर्श्य असतोऽनुरूपा यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धम् अविकारमखण्डबोधम् आतप्यमानहृदये अवसितं नमामि यः पञ्चभूतरचिते रहितः शरीरे छन्नो यथेन्द्रियगुणार्थचिदात्मकोऽहम् तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् यन्मायया उरुगुणकर्मनिबन्धनेऽस्मिन्
सांसारिके पथिचरन् तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीत लोकम् युक्त्या कया महदनुग्रहम् अन्तरेण ज्ञानं यदेतत् अदधात् कथमः स देवः त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः तं जीवकर्म पदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् विण्मूत्रकूपपतितो भृजतप्तदेहः इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदानु येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन सदीननाथः को नाम तत्प्रति विना अञ्जलिमस्य कुर्यात् पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः शारीरके दमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टयासं तमहं पुरुषं पुराणं पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहुदुःखवासं गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातमुपसर्पति देवमाया मिथ्यामतिः यदनु संसृति चक्रमेतत् तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रम् मामे भविष्यत् उपसादित विष्णुपादः कपिल उवाच एवं कृतमतिर्गर्भे दशमास्यः स्तुवन् ऋषिः सद्य क्षिपत्यवाचीनम् प्रसूत्यै सुतिमारुतः तेनावसृष्टः सहसा कृत्वा वाक्शिर आतुरः विनिष्क्रामति कृच्छ्रेण निरुच्छ्वासो हतस्मृतिः पतितो भुव्यसन्मिश्रः विष्ठा भूरिव चेष्टते रोरूयति गते ज्ञाने विपरीतां गतिं गतः परच्छन्दं न विदुषा पुष्यमाणो जनेन सह अनभिप्रेतमापन्नः प्रत्याख्यातुमनीश्वरः शायितो शुचिपद्यङ्के जन्तुस्वेदज दूषिते नेशः कण्डूयनेङ्गानाम् आसनोत्थानचेष्टने तुदन्ती आमत्वचं दंशाः मशकामत्कुणादयः रुदन्तं विगतज्ञानं कृमयः कृमिकं यथा इत्येवं शैशवं भुक्त्वा दुःखं पौगण्डमेव च अलब्धाभीप्सितो ज्ञानात् इदमन्योषु चार्पितः सह देहेन मानेन वर्धमानेन मन्युना करोति विग्रहं कामी कामिष्वन्ताय चात्मनः भूतैः पञ्चभिरारब्धे देहे देही अबुधो सकृत् अहं ममेत्य सद्ग्राहः करोति कुमतिर्मतिं तदर्थं कुरुते कर्म यद्बद्धो याति संसृतिं योनुयाति ददत्क्लेशम् अविद्या कर्मबन्धनः यद्यसद्भिः पथि पुनः शिष्णोदरकृतोद्यमैः आस्थितो रमते जन्तुः रमो विशति पूर्ववत् सत्यं शौचं दया मौनं बुद्धिश्रीः ह्रीर्यशक्षमा शमो दमो भगश्चेति यत्सङ्गात् याति संशयम् तेष्वशान्तेषु मूढेषु खण्डितात्मसु
असाधुषु सङ्गं न कुर्याच्छोच्येषु योषित् क्रीडामृगेषु च न तथास्य भवेन्मोहः बन्धश्चान्यप्रसङ्गतः योषित् सङ्गात् यथा पुंसः यथा तत्सङ्गिसङ्गतः प्रजापतिः स्वां दुहितरं दृष्ट्वा तद्रूपधर्षितः रोहिद्भूतां सोऽन्वधावत् वृक्षरूपी हतत्रपः तत्सृष्टसृष्टेषु कोऽन्वखण्डितधीः ऋषिं नारायणमृते योषिन्मय्येघमायया बलं मे पश्य मायायाः स्त्रीमय्या जैनो दिशां या करोति पदाक्रान्तान् भ्रूविजृम्भेण केवलं सङ्गं न कुर्यात् प्रमदासु जातु योगस्य पारं परमारुरुक्षुः मत्सेवया प्रतिलब्धात्मलाभो वदन्ति या निरयद्वारमस्य योपयाति शनैर्माया योषिद्देव विनिर्मिता तामीक्षेतात्मनो मृत्युं तृणैः कूपमिवावृतं यां मन्यते पतिं मोहात् मन्मायां वृषभायतीं स्त्रीत्वं स्त्रीसङ्गतप्राप्तः वित्तापत्यगृहप्रदं तामात्मनो विजानीयात् पत्यपत्यगृहात्मकम् दैवोपसादितं मृत्युं मृगयोर्गायनं यथा देहेन जीवभूतेन लोकाल्लोकमनुव्रजन् भुञ्जान एव कर्माणि करोति अविरतं पुमान् जीवो हि अस्यानुगो देहः भूतेन्द्रियमनोमयः तन्निरोधोऽस्य मरणम् आविर्भावस्तु सम्भवः द्रव्योपलब्धिस्थानस्य द्रव्येक्षा योग्यता यदा तत्पञ्चत्वम् अहम्मानात् उत्पत्तिर्द्रव्यदर्शनम् यथाक्ष्णोर्द्रव्यावयव दर्शनायोग्यता यदा तदैव चक्षुषो द्रष्टुः द्रष्टृत्वायोग्यतानयोः तस्मान्न कार्यः सन्त्रासः न कार्पण्यं न सम्भ्रमः बुद्ध्वा जीवगतिं धीरः मुक्तसङ्गश्चरेदिह सम्यक् दर्शनया बुद्ध्या योगवैराग्ययुक्तया मायाविरचिते लोके चरेण्यस्य कलेवरम्। श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 31ोऽध्यायः। श्रीहरये நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।